இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6லேருந்து ஸ்லோகம் 27, 28, 29. முதல்ல ஸ்லோகம் 27. பிரசாந்த மனசம் ஹ்யேனம் யோகினம் சுகமுத்தமம் उपैति शान्तरजसं பிரம்மபூதமகல்மஷம். இதோட அர்த்தம், ஒரு யோகியானவர் தம் மோகங்களை அடக்கி மேலும் பாவங்களை சேர்க்காது பேரார்வம் தணிந்து மனம் அமைதியடைந்து தன் உள்ளத்தில் உறையும் இறைவனுடன் ஐக்கியமாகி ஒன்றிணையும் போது உத்தமமான சுகமும் சாந்தியும் அடையப் பெறுகிறார். அடுத்து ஸ்லோகம் 28. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. இதோட அர்த்தம், எப்போதும் ஆத்மாவில் மட்டுமே கவனத்தை செலுத்தி நிலையாய் தன்னை ஆத்மாவில் ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு யோகி பாவங்களிலிருந்து விடுபட்டு இறைவனுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதால் பரமசுகத்தை பேரானந்தத்தை அனுபவிக்கிறார். அடுத்து ஸ்லோகம் 29. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இதோட அர்த்தம், ஆத்மாவில் ஐக்கியமாகி தன்னை உணர்ந்து தன்னுள் இறைவனை உணர்ந்து ஒன்றிணைந்தவர் அனைத்து உயிரினங்களிலும் உள்ளுறையும் இறைச்சக்தியை உணர்கிறார், அனைத்தையும் சமமான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார். இப்போ இந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நாம் படுற அவஸ்தை எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா, எல்லாம் நம்ம தலை விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்துக்குவோம். சரி, அப்படியே இருந்தாலும் நம்மளால் இதை சேஞ்ச் பண்ண முடியுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம முயற்சிக்கலாம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களாக பிறக்கிறது கிடையாதுன்னு. அதனால தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு சொன்னாங்க. நாம் பிறக்கும்போது நம்ம ஆன்மா பரிசுத்தமானதாக தான் இருக்கும். நம்ம பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை பொறுத்து இந்த வாழ்க்கையை நம்ம பேரண்ட்ஸு, நம்ம வாழ்கிற இடம், சூழ்நிலை எல்லாத்தையும் அந்த ஆன்மா தேர்ந்தெடுக்குங்க. நம்ம குணமும் இதை பொறுத்து தான் இருக்கும். குணங்களில் 3 வகை உண்டுன்னு பகவான் சொல்கிறார். அது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லப்படுது. இந்த 3 குணங்களோட டீட்டெயில்ஸை 14வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். பட் இந்த ரஜோகுணத்தை பற்றி மட்டும் சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். ஏன்னா பகவான் இந்த 27வது ஸ்லோகத்தில் நாம் இந்த ரஜோகுணத்தை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரஜோகுணம் தான் ஆசைகளையும் பேராசைகளையும் உண்டாக்கி நம்மளை உள்முகமாக திரும்ப விடாமல் வெளி விஷயங்களில் ஆர்வத்தை கூட்டுதுங்க. நம்ம பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மனத்தின் தொந்தரவுகளான மலா அப்படின்னு சொல்லப்படுற இம்பியூரிட்டிஸ், அசுத்தம், அழுக்கு, விக்ஷேபா அப்படிங்கிற எஜிடேஷன்ஸ், கிளர்ச்சி, கிளுகிழுப்பு, ஆவரணா அப்படின்னு சொல்லப்படுற கவரிங்ஸ், மறைப்பு, போர்வை, இந்த 3 படுத்தும் பாடுதாங்க. இந்த ஆவரணா அப்படிங்கிற மறைப்பு, போர்வை, கவரிங் தான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை, நம்ம புத்தியை, ஆன்ம அறிவை மறைச்சு கவர் பண்ணி நம்ம அறியாமைக்கு வழி உண்டாக்குதுங்க. இதுதான் கல்மஷம் அப்படிங்கிற டிஃபெக்ட், குறைபாடு. இந்த குறைபாடு மெயினாக நம்மளை இந்த உடல் தான் நான் அப்படின்னு நம்பி நம்மளை ஏமாற்றி வைக்குதுங்க.
அதனால வெளியில கிடைக்கிற இன்பங்கள், புலன்கள்னால கிடைக்கிற விக்ஷேபா அப்படிங்கிற எஜிடேஷன்ஸ், கிளர்ச்சி, கிளுகிளுப்பு நம்மள மேல மேல இந்த மலா அப்படிங்கிற அழுக்குகளை, அசுத்தத்தை உருவாக்கி பாவ மூட்டைகளை மேலும் நம்ம சேர்த்திக்கிறோம். இந்த 27வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் அடையணும்னா நமக்கு சாந்த ரஜசம், அகல்மஷம் இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்றார். சாந்த ரஜசம் அப்படின்னா பேஷன்ஸ் டு பி குவைட்டன்ட், வெளி ஆர்வம் குறைக்கப்படணும். அகல்மஷம் அப்படின்னா ஃப்ரீடு ஃப்ரம் டெயின்ஸ், இம்பியூரிட்டிஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகளை நீக்கணும். இப்போ நமக்கு தெரியும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் ஜீவாத்மா தான் நாம் இந்த பூமியில் வாழ காரணமாக இந்த உடலுக்குள்ள உயிராக இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம அறியாமை ஜாஸ்தியாக இருந்தால் நாம் இந்த ஆன்மீக வாழ்வு, இந்த ஆன்மா, அந்த ஆன்மீக முன்னேற்றம் இதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் இக்னரண்ட்டாகவே வாழ்ந்து மடிவோம். நாம் புத்திசாலியாக இருந்தால் பகவான்கிட்ட சின்சியராக ப்ரே பண்ணால் நமக்கு ஒரு சிறந்த குரு வழிகாட்டியாக கிடச்சி நம்ம சரியான ஆன்மீக பாதையில் நடக்க வழிவகுக்குங்க. ரெகுலராக தியானம் பண்ணி மனம் அமைதி அடைஞ்சு பிரம்மபூதம் அப்படிங்கிற அனைத்து பொருள்களிலும் சர்வ ஜீவராசிகளிலும் நாம் அந்த பிரம்மனை, இறை சக்தியை காண முடியும். ஒரு காற்று அடைத்த பலூன் எப்படி மேலே மேலே பறந்து போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர்னால வெடித்து உடையும் போது அந்த பலூனுக்குள்ளே இருந்த காற்று வெளியில், பறந்த வெளியில் கலந்துடுற மாதிரி நாமளும் அந்த பிரம்ம நிலையை ஐக்கியமாகும்போது நம்ம பார்வை தனியானதாக, நம்ம ஈகோவோட சம்மந்தப்பட்டதாக இருக்காதுங்க. இதைத்தான் பிரம்ம சம்பர்ஷம் அப்படின்னு பகவான் இந்த 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்போ ஒருத்தர் தனக்குள்ளேயும் எல்லாத்துலேயும் பகவானை பார்க்குறாரோ அப்போ அவர் எல்லாத்தையும் சமபாகவத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறார். சர்வத்திர சமதர்ஷனக அப்படிங்கிறார். சமதர்ஷனா அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அதே பகவான் தான், பரபிரம்மன் தான் எல்லார்கிட்டையும் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நிதர்சனமாக உணர்வதுங்க. இப்படி தன்னில், தன் ஆத்மாவில் மட்டுமே கவனத்தை செலுத்தி இறைவனை நம்ம இதயத்தில் உணர்ந்து, இந்த ஆத்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை, நம்ம உடல் அழிஞ்சாலும் நம்ம ஆன்மா அழியாது, வெளி விஷயங்களில் நம்ம மனசு சஞ்சலப்பட்டாலும் நம்ம ஆன்மா பாதிக்காது அப்படின்னு நம்ம உணர்வோம். இதுதாங்க செல்ஃப் ரியலைசேஷன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டால், இந்த நான் அப்படிங்கிற ஆத்மா நான் இல்லை, நான் தனியானவன் இல்லை, அதுவே பரத்தின், பரபிரம்மத்தின் ஒரு சிறு துளின்னு உணர்வோம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அதே இறைத்தன்மை தான் சர்வ ஜீவராசிகளிலும் இருக்குங்கிறத சத்தியத்தை நம்ம உணர்வோம். இதுதாங்க காட் ரியலைசேஷன். இப்படி ஆத்மாவில் ஐக்கியமாகி இறை உணர்வில் ஒன்றிணைந்தவர், செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் அடைஞ்சவர் அனைத்து உயிரினங்களிலும் உள்ளுரையும் இறை சக்தியை உணர்ந்து அனைத்தையும் சமமான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார் அப்படின்னு 29வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். நாம் இன்னைக்கு இந்த மிக உயர்ந்த தத்துவமான ஆத்ம ஞானத்தை பற்றி, பிரம்மபூதம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பரிபூர்ணமாக தியானம் செஞ்சு அனுபவித்து தெரிஞ்சுக்க அந்த கடவுள் நமக்கு கருணை காட்டட்டும், அதுக்கு நமக்கு குரு அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டுவோம். அப்படியே ஆகட்டும். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.